ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டம்ப் லைனில் என்னுடைய பாடி லைனில் வந்து இங்கிலாந்து வீரர்கள் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அந்த திட்டத்தை வந்து நான் வந்து முறியடிச்சிட்டேன். அதுதான் வந்து நான் வந்து ஃபார்முக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காருங்க. நீண்ட நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எல்லாருடைய வாயையும் வந்து ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, பெரிய ஒரு கம்பேக் இது. இந்திய அணியில் வந்து நம்ம ஓடிஐ கிரிக்கெட்டில் வந்து அதிக ரன்கள் அடித்தது அப்படின்னு பார்த்தோம்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து 18,426 ரன்கள். ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி 13,911 ரன்கள். மூணாவது இடத்துல சௌரவ் கங்குலி 11,221 ரன்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் வந்து நாலாவது இடத்துக்கு வந்திருக்காரு. 10,962 ரன்கள் வந்திருக்காரு. பட் இன்னும் இவர் வந்து ஃபினிஷ் பண்ணலை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுக்க தான் போகிறாரு. கோலியோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணுவாரா அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் வந்து கங்குலியோடைய ரெக்கார்டை வந்து பீட் பண்ணி நிச்சயமாக ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து வருவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து இன்னிங்ஸும் வந்து ரோஹித் சர்மா கம்மியான இன்னிங்ஸ் தான் வந்து ஆடி இருக்காரு. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுரி அடித்தது அப்படின்னு பார்க்குறப்போ ரோஹித் சர்மா நமக்கு வந்து அவர் வந்து ஓடியில் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப கம்மியான பந்தில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக டெல்லியில் 63 பந்தில் வந்து செஞ்சுரி வந்து போட்டார் 2023. அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 76 பந்தில் வந்து செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு. ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹிட்டோட கேரியரில் வந்து ரெண்டாவது ஒரு பெஸ்ட்டான ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து செஞ்சுரி அடித்தது வந்து மாறி இருக்கு. ஸோ ரோஹித் மட்டும் இல்லாமல் மற்ற பிளேயர்ஸுமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடினாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். சுமன் கில் நல்லா ஆடினாரு, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்லா ஆடினாரு. ஃபர்ஸ்ட் ஓடிஐலையுமே ஐயர் பார்த்தீங்கன்னா அரை சதம் அடிச்சிருந்தாரு. இந்த ஓடிஐலையுமே 44 ரன்கள் அடித்தார். அதேமாதிரி இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல 5வது இடத்துல வந்து களமிறக்கி விட்டுட்டு இருக்காங்க. ராகுலை வந்து 6வது இடத்துல வந்து களமிறக்கி விடுறாங்க. அது வந்து அக்சர் பட்டேலுக்கு நல்லதாக இருக்குது, ராகுலுக்கு கெட்டதாக மாறி இருக்கு. ராகுல் வந்து முதல் ஓடிஐலையுமே 2 ரன்னு, ரெண்டாவது ஓடிஐல 10 ரன்ல வந்து அவுட் ஆயிருக்காரு. பட் அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா முதல் ஓடிஐல 50 போட்டார், ரெண்டாவது ஓடிஐல 41 ரன். கடைசி வரைக்கும் வந்து மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வெற்றி பற்றி ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜென்ரலாக வந்து ஓடிஐ கிரிக்கெட் அப்படிங்கிறது T20யோட கொஞ்சம் நீண்ட நேரம் வந்து நடக்கும், டெஸ்ட் கிரிக்கெட்டோட கம்மியான நேரம் வந்து நடக்கும். ஸோ இந்த கட்டா கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுக்கணும். ஸோ அதை நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து கில்லு மற்றும் ஐயர் 2 பேருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடினாங்க. கில்லு கூட ஆடுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து எந்த பதட்டமே இல்லாமல் மேட்சோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆடுவார். எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மிடில் ஆர்டர்ஸில் வந்து நம்ம வந்து நல்ல ரன்களை சேர்த்துட்டோம், சில ஓவர்ஸ் வந்து நல்லா ஆடிட்டோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் நம்ம வந்து கவலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஆரம்பத்திலே வந்து என்னோட விக்கெட்டை வந்து எடுக்கிறதுக்கு இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. என்னோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஸ்டெம்ப் லைன் பாடி லைன் பந்துகளே வந்து அதிகமாக வந்து போட்டாங்க. பட் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரான சமயத்தில் அதை நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது. களத்தில் ஒரு நல்ல ஆழமாக பேட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டேன் ஓடிஐ கிரிக்கெட்டில். அதை நல்லபடியாக நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கிலாந்தோட பிளான் வந்து முறியடிச்சு நான் வந்து நல்லபடியாக அதை வந்து பண்ணிட்டேன். டீமோட வெற்றிக்கு வந்து என்னுடைய பங்களிப்பை நான் வந்து கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹிட்மேன் வந்து பேசியிருக்காரு. ஸோ ஹிட்மேன் சொல்கிற மாதிரி அவருடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து பாடி லைன் பந்துகள் வந்து அதிகமாக இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து முறியடிச்சு ரோஹித் சர்மா வந்து பெரிய ஒரு செஞ்சுரி அடிச்சு டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிஐ ட்ராஃபியும் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. நன்றி.